உங்களுக்கு பீரியட்ஸ் இயர்லி 6 தடவைலேருந்து 8 தடவை தான் வருதா, அப்போ இது இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு அலட்சியமாக இருக்க வேணாம். இது நாளடைவில் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. 12th 11th அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதனால் அதுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க படிப்புன்னு கவனம் செலுத்தி நம்மளோட உடம்புல நடக்கிற மாற்றத்தை அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. இப்போ ஐடியில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேற ஏதாவது சாப்பிடணுங்கிறதுக்காக சமைச்ச உணவு சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இது வந்து வரத்துக்கு அதிகமாக காரணமாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில் இருக்க ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கஃபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சௌமிலா. உங்களுக்கு பீரியட்ஸ் இயர்லி 6 தடவைலேருந்து 8 தடவை தான் வருதா, அப்போ இது இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ்ன்னு அலட்சியமாக இருக்க வேணாம். இது நாளடைவில் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும். அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தபடி எளிய முறையில் நம்ம சரி பண்ணிக்கலாங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது நத்திங் பட் நம்மளுக்கு வந்து ஒரு மாதத்தில் வந்து 28 நாளைக்கு ஒருக்க வந்து நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகணும். ஒருவேளை நம்மளுக்கு அது சரிவர வரல, ஒரு 2 months ஒன்ஸ் ஆகுது, இல்லை 40 நாள் தள்ளி 50 நாளுக்கு மேலே ஆகுது, அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கவனம் எடுக்கணும். ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து அதிகமாக வந்து உள்ளாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டிங்கிறது காரணமாக இருக்குது. இந்த 10th ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ரொம்ப இதில் அஃபெக்ட் ஆகுறாங்க. 12th 11th அந்த 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எதனால் அதுக்கு ஆளாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆயிடுதுன்னா அவங்க படிப்புன்னு கவனம் செலுத்தி நம்மளோட உடம்புல நடக்கிற மாற்றத்தை அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. சரி 10th முடிச்சு பார்த்துக்கலாம், 11th பார்த்துக்கலாம், 12th பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட விஷயத்தை தள்ளி போடுறதுனால நாளடைவில் என்ன ஆயிடுதுன்னா இது இன்ஃபெர்டிலிட்டி, அது குழந்தையின்மைக்கு கூட காரணமாக இருக்குது. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி யோசிக்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல் தான் முக்கியமான காரணம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ். ஒருவேளை நம்ம உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான உணவு சாப்பிடாம ஃபுல்லாக ஜங்க் ஃபுட்ஸ், இப்போ ஐடியில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வேற ஏதாவது சாப்பிடணுங்கிறதுக்காக சமைச்ச உணவு சாப்பிடாம ஜங்க் ஃபுட்ஸுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே இது வந்து வரத்துக்கு அதிகமாக காரணமாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸுங்கிறது காமனாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் பில்ஸ் லைக் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட இந்த இதுக்காக எடுத்துக்கிறவங்களுக்கும் பீரியட்ஸுங்கிறதுல டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நம்மளோட ஜெனட்டிக் ரீதியாகவுமே இப்போ அம்மாங்களுக்கு பாட்டிக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கும் இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜெனட்டிக் ரீதியாகவும் இது அஃபெக்ட் ஆகுது. அதே மாதிரி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ், இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம், அந்த கிளைமேட் அப்படி இருக்குனாலும் என்விரான்மெண்டலும் ஒரு காரணமாக இருக்குது. இல்லை வந்து நம்ம அதிகமாக டேப்லெட்ஸ் எடுத்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டோம். வேற எதுக்காவது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுலேயே எனக்கு டயபெட்டிக் இருக்குது, இல்லை வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாளடைவில் நம்ம மெடிக்கேஷன் எடுக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு பீரியட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்காம நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் தள்ளி போகுதா உடனே போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாத்திரையை ஒரு 30 நாளைக்கு ஒரு டேப்லெட்டை கொடுத்துறாங்க. அந்த டேப்லெட்ஸை எடுத்து அவங்க வந்து பீரியட்ஸை வந்து வர வைக்கிறது. இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் தெரியுங்களாங்க. ஒரு விஷயம் இயற்கையாக நடக்க வேண்டிய விஷயத்த நம்ம செயற்கையாக மாற்றப்படும் போது நம்மளோட உடல் வந்து நம்மளோட கண்ட்ரோலில் இல்லைன்னு ஃபஸ்ட்டு அலர்ட் ஆகிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இயற்கையான விஷயத்தை இயற்கையாகவே வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இதற்கு நீங்கள் சின்ன விஷயத்த மாற்றிக்கிட்டாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட மன அழுத்தத்திலேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கப்படும் போது நம்மளோட ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ மன அழுத்தம் தான் அதிகபட்ச பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் தள்ளி போகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட WHO வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. நம்மளோட முன்னோர்கள்லாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமான சதவீத மக்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 50 வந்து பார்த்திங்கன்னா 45% மக்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் PCOD இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுக்கு ரிப்போர்ட் ஆகிருக்கு. பட் நம்மளோட முன்னோர்களில் 100ல்
2% மக்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் தாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்தில் வீட்லேயே தான் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட என்ன ஒர்க் ஸ்டைலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே குமிஞ்சு வேலை செய்கிறது, அடி வயிறுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸசைஸ் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இல்லைனா வந்துட்டு காலை எழுந்திரிச்சோட்டு உட்காந்து கோலம் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த வீட்டு வேலை செஞ்சு நம்ம வந்துட்டு பீரியட்ஸை வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருந்தாங்க. அவங்க யாருமே வந்து மருந்து மாத்திரைகள் எடுத்தோ இல்லை வந்து அவங்களுக்கு கற்பையில் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ இருக்கிற ஒரு விஷயம் என்னவா மாறிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100% மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறது மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஒருவேளை அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல இருந்தாலுமே அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய உணவாச்சு ஹெல்த்தியாக இருந்தால் அவங்களோட பீரியட்ஸ் வந்து நார்மலைஸ் ஆகும். ஸோ அதை நம்ம கவனம் எடுக்காம ஒரு மாதம் தானே தள்ளி போயிருக்கு, நெக்ஸ்ட் இன்னொரு மந்த், ஒரு 3 months நம்ம கிட்டயுமே இப்போ பேஷண்ட் வராங்கன்னா யாருமே வந்து 6 months வரலன்னு சொல்லி வரது கிடையாது. ஒரு 2 years-ஆவே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் தள்ளி போகுது, எனக்குமே வந்து இப்போ அவங்களே செல்ஃபாக வராங்கன்னா எனக்குமே 2 years இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு டாக்டர் அப்படின்னு தான் வராங்களே ஒழிய யாருமே ஆரம்ப கட்டத்தில் அவங்களோட விஷயத்த வந்து கவனம் எடுக்கிறது இல்லை. ஸோ இது வந்து 2 years-க்கு மேலே கவனம் எடுக்கிறதுனால அதனோட ஹீலிங் வந்து ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 2 months ஒன்ஸ் தான் நீங்கள் பீரியட்ஸ் ஆகுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போவே நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணி நம்ம கவனம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவியல் மாற்றம் தாங்க. நம்மளோட உணவில் அதிகமாக நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா உளுந்து, அதாவது உளுந்தும் வெல்லமும் அதிகமாக உட்கொள்ளணும். ஸோ உளுந்து வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளோட போன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தேனோ இல்லை ஸ்வீட்ஸாவோ நம்ம வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை அதிகமாக உணவில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட ரத்தங்கள் உற்பத்தி அதிகமாகிட்டு நம்மளுக்கு வந்துட்டு கழிவு வெளியேற்றம் நல்லாவே இருக்குங்க. நிறைய பேருக்கு இப்போ வந்து பிசிஓடி இருக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகை. அந்த ரத்த சோகைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்புல ரத்த பற்றாக்குறை தாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து ரத்தம் வந்து குறைபாடு இருக்கோ அவங்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம உணவை சாப்பிட்றது முக்கியம் இல்லை, எந்த மாதிரி நம்ம உணவை நம்ம உட்கொள்கிறோங்கிறதுல தான் முக்கியமான ஒரு விஷயம். லேக் ஆஃப் எக்ஸசைஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இப்போ யாருக்குமே கிடையாதுங்க. ஆஃபீஸ்க்கு போகணுன்னாலும் காரில் போகிறாங்க, இல்லைன்னா பைக்கில் போகிறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்களோட வாக்கிங்கே கிடையாது. ஸோ அந்த காலத்தில் அட்லீஸ்ட் வந்து காலையில் வந்து எந்திரிச்சு சூரியனில் பார்த்து நம்மளோட கோலம் போடுறதா இருக்கட்டும், எக்ஸசைஸ் ஏதாவது ஒரு இயற்கை விஷயமா நம்ம பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம இப்போ இருக்கிறவங்க காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு வரைக்கும் நம்ம வந்து ஒரு டம்ப் பண்ண ஒரு ரூம்குள்ளேயே இருக்கும், வெயிலுங்கிற ஒரு விஷயமும் நம்ம மேலே படுறதில்ல. ஸோ இதனாலேயே நம்மளோட பாடியில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த தவிர்க்கணும். நம்ம உணவு ரீதியாக இன்னொரு விஷயம் எது ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸில் ஒரு ஃப்ளோ கம்மியாக இருக்குது, இல்லை பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி இருக்குது, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிச்சனில் இருக்க ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் இருக்கு இல்லையா, கருஞ்சீரகத்தை நீங்கள் வறுத்தாவோ இல்லை வந்து டைரெக்டாக நீங்கள் கருஞ்சீரகத்தை வாங்கிட்டீங்கனாலும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அந்த கருஞ்சீரகத்தை டெய்லியும் ஒரு டம்ளர் சுடு தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு நம்ம டெய்லி இன்டேக்கில் ஒரு தொடர்ந்து 48 to 90 நாள் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளோட ஃபோல்ஸ், நம்மளோட பீரியட்ஸ் ஃப்ளோவாக இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருந்தாலும் சரி, மாதவிடாயில் வந்து கழிவு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குன்னாலும் சரி, நெக்ஸ்ட் வந்து கருப்பை முட்டையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குன்னாலும் சரி, இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து நிரந்தரமான தீர்வு தருங்க. நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மாதிரி நம்மளோட உணவுக்கு முக்கியமான இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெல்லம், அந்த கருப்பட்டியோ வெல்லமோ நம்ம உணவில் அதிகமாக உட்கொள்ளணும். ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது நம்மளுக்கு பீரியட்ஸும் நல்லா இருக்கும், நம்ம பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வரலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பீரியட்ஸ் தள்ளி போகும். ஸோ இது எல்லாமே ஒரு சர்க்கிள்குள்ளே கோரிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் இதை பயன்படுத்தி பாருங்கள். காலையில் எந்திரிச்ச உடனே உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல, ஒரு கை கால் விரித்து எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் வாக் பண்ணுங்கள். அடிவயிறுக்கு எக்ஸசைஸ் நிறைய கொடுங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் நீங்கள் கவனம் எடுக்கப்படும் போது ரொம்பவே நல்ல மாற்றம் கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே நீங்களும் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.